வணக்கம் மக்களே. நம்ம ஸ்டோரியோட டைட்டில் என்ன, தங்க புதையலா? ஆமாங்க, தங்க வைக்கிற விலைக்கு புதையல் கிடைச்சா எப்படி இருக்கும்? கேட்கவே சந்தோஷமாக இருக்குல்ல. அப்படி ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஒரு காலத்தில் சின்ன கிராமத்தில் ரவின்னு ஒரு இளைஞர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவன் மிகவும் உழைப்பாளி, நேர்மையானவன். ஒரு நாள் தன்னோட வயலில் வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப அவருடைய இருக்கிறாரு களை எடுத்துட்ருக்கிறாரு. களை எடுக்கிறப்ப திடீர்னு ஒரு கொத்தில் ஒரு கடினமான பொருள் தென்படுது. என்னடா இது, இந்த இடத்துல கொத்துறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கே அப்படின்ட்டு சரி கொத்தி பார்ப்போம் அப்படின்ட்டு அதை கொத்தி கொத்தி தோன்றாரு. ரவி நிற்கல. ஒருவேளை இதில் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாங்க, அதுதான், அது தங்க புதையல். திறந்து பார்க்கும்போது அதில் சில தங்க நாணயங்களும் பழைய ஓலை சுருளும் ஒன்று இருக்குது. அந்த ஓலை சுருளில் என்ன எழுதி இருக்குதுன்னா, இந்த தங்கம் நேர்மையாகவும் பொறுப்பாகவும் மதிப்புமிக்க ஒருவருக்கே உண்மையான செல்வமாகும் அப்படின்னு எழுதியிருக்குது. ரவி திங்க் பண்ணி பார்க்குறாரு. நம்ம அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு, நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு நம்மளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆசை வந்தாலும் அவர் உடனே தன்னோட ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்றாரு. கிராம தலைவர்களிடத்துல விஷயத்த சொல்கிறாரு. ஒன்று கூடி முடிவு செய்கிறாங்க, இந்த தங்கத்தை வச்சு ஏதாவது வளர்ச்சி பயணிக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு. அதுக்கு நம்ம ரவியும் ஓகே சொல்கிறாங்க. தங்கத்தை விற்றுட்டு, கொஞ்சம் தங்கத்தை விற்றுட்டு அதில் பள்ளிகள் கட்டப்படுது, கிணறு தோண்டப்படுது, ஏழை குழந்தைகள் படிக்கிறதுக்காக உதவி கிடைக்குது. ரவிக்கு பெரிய செல்வம் கிடைக்கலைனாலும் மக்களுக்கிட்டேருந்து இந்த பையன் தங்க கிடச்சதுனாலும் கொண்டு ஊருக்காக கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற மாதிரியும் அதையும் உள் மகிழ்ச்சியும் கிடைக்கிது. அந்த நாள்லேருந்து ரவி போற்றப்படுறான். உண்மையான தங்க புதையல் மனிதன் அப்படின்னு அழைக்கப்படுறான். கொஞ்ச நாள் இப்படியே போகுது. அந்த கிராமத்தில் இருக்கிற கிராம தலைவருக்கும் வயசாகுது. இந்த பதவியை யாருக்கிட்டையாவது ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்த ரவி அவருக்கு பிடிச்சி போயிடுது. இனிமேல் கிராம தலைவர் பகுதியை ரவிக்காக ஒப்படைக்க போகிறேன், உங்களுக்கு எல்லாமும் சம்மதமானு கேட்குறாரு கிராம தலைவர். கிராம மக்கள் ஓகே ஐயா, நீங்கள் அவங்களுக்கே கொடுங்க. அவங்க தன்னோட வயலில் கிடைச்ச தங்கத்தையே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணாங்க. அதனால் நாட்டு நலத்திட்டங்கள் எல்லாம் அவர் கையில் கிடச்சிச்சின்னா நல்லபடியாக செய்வாங்க அப்படின்னு ரவிக்கே அந்த பதவிக்கு போயிடுது, கிராம தலைவர் பதவி. அதனால் உண்மையான தங்க புதையல்ங்கிறது அவங்களுடைய நேர்மையும் உழைப்பும் பொறுமையுமே தவிர ரியல் கோல்டு கிடையாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரிக்கு ஸ்டோரிஸ் நிறையா